நானும் மாமா ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்கோம். மனுஷ்கா, இந்த பெர்ஃப்யூம் லாஸ்ட் டைம் மாதிரி தான் ஸ்மெல் வருது. இதுல டிஃபரெண்டா எதுவும் வருது? நாட் பாசிபிள். எங்க எனக்கு காட்டு. சரி, மாம் கிட்ட சொல்லி இதுல ஏதாவது ஆட் பண்ண சொல்றேன். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். மாம் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். லேட்டா போனா அப்புறம் அம்மாவுக்கு கோவம் வந்துடும். பாய்ப்பா. பை ஆண்டி. டேக் கேர். ஓகே, பை. அதான் சொன்னேன்ல, தன்னுடைய பிசினஸ்ல அவன் ரொம்ப எக்ஸ்பர்ட். சேம் ஓல்ட் பெர்ஃப்யூம். ஸ்டாப் இட் மாம். பெர்ஃப்யூம்காகவா நான் ரிஷியை இங்க வர சொன்னேன்? நான் ஃபாஸ்டிங்ல இருக்கேன்ற விஷயத்த ரிஷி கிட்ட சொல்றதுக்காக தான் வர சொன்னேன். பட் ஸ்மார்ட்லி நான் லக்ஷ்மி கூட காம்படிஷன் பண்றேன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அதை பண்ணியாச்சு. ஏன்னா ரிஷி எனக்கு மட்டும்தான். அவன் மனசுல அவன் இருக்கிற இடத்துல நான் மட்டும் தான் இருக்கணும். அவனை நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன். And not even that லக்ஷ்மி. இந்தா சாப்பிடு. அங்க அம்மாவுக்கும் கூட. என்ன என்ன நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க? நீ எதுக்கு வேலை செய்யற? பாட்டிமா, நானும் வேண்டான்னு தான் சொன்னேன். நான் உன்னை எப்படி திட்டினேன்னு அதையும் உங்ககிட்ட சொல்லாத. நீங்க திட்டுனீங்களா? பாரு, நீ திட்டிருக்கியான்னு அது கூட உனக்கு தெரியல. சுத்தம் உங்களுக்கு இன்னும் தெரியல. எங்க அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கோங்க லக்ஷ்மி. டேய், சாரி, தெரியாம சொல்லிட்டேன். உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன், இப்படி சபையில உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு. பாட்டி, அவங்க என் மம்மி. முதல்ல அவ எனக்கு பொண்ணு. வாவ், என்னோட ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். லக்ஷ்மி அண்ணி, முதல்ல அந்த ஐட்டத்தை அவருக்கு சர்வ் பண்ணிடுங்க. இல்லன்னா எல்லாத்தையும் திருடுவான். சின்ன வயசுல இருந்து அவனுக்கு இந்த டிஷ்னா ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது இந்த டிஷ்ஷ சமைச்சாங்கன்னு தெரிஞ்சா போதும், கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அங்க போய் சாப்பிடுவான். சாப்பிடுறது மட்டும் இல்ல, வந்து எல்லார்கிட்டயும் சொல்லுவான். அதனாலதான் அது எல்லாருக்கும் ஃபேவரட் டிஷ்ஷா மாறிடுச்சு. அவ்வளவு பிரியம். ஆனா நான் லக்ஷ்மி மேடம் கிட்ட இது ரிஷி அண்ணாவோட ஃபேவரட் ஐட்டம்னு சொல்லிட்டேன். அடடடடடா, இத வேற சொல்லிட்டீங்களா? என்ன கேட்டீங்களா? உங்களுக்காக ஒண்ணு சமைக்கல, கொடுங்க. என்னமோ லக்ஷ்மி தான் ஃபேவரட்னு சொன்னீங்க, ஹஸ்பண்டுக்காக சமைச்சிருக்காங்க. இது அவருக்கு தான். ஓகே, கரெக்ட்டா சொன்னீங்க. இல்ல, இத சமைச்சதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட கேட்டாங்க ரிஷி அண்ணா வந்துட்டாரான்னு. நான் என்ன நீ நினைச்சேன்னா, சொல்ல வர்றது புரியுது. இது எனக்காக சமைச்சிருக்கா? இல்ல இல்ல, ரிஷி அண்ணாக்கு தான் இது. ரிஷி அண்ணா வந்துட்டாரான்னு என்கிட்ட கேட்டாங்க. நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்ததுனால அவர் வந்துட்டாரோன்னு நினைச்சுதான் நான். ஆனா ரிஷி அண்ணாவை இங்க இன்னும் காணோம். என்னப்பா உனக்கு இல்லையா? சஞ்சய், என்ன gas உனக்கு onல வந்த இருக்கு பாரு. சோதனை? உள்ள போய் கேட்டீங்கல்ல, ஏன் அடம் பிடிக்கிறீங்க? எல்லாருக்காகவும் தான் சமைச்சிருக்காங்க. ஆமாமா, கரெக்டா சொன்ன. முகத்துல வெக்கம் தெரியுது. லக்ஷ்மிய கிண்டல் பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன ஷ்? நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். லக்ஷ்மியை கிண்டல் பண்ணு. ரிஷி அண்ணன் பேரை சொல்லும் போதே இப்படி வெக்கப்படுறாங்க. ரிஷி அண்ணன் திடீர்னு இங்க வந்தாங்கன்னா அவ்வளவுதான். இந்த ரிஷி எங்க போயிட்டான்? வீட்லயே இருடான்னு சொல்லி வச்சிருந்தேன். ஹாய் அண்ணா. லக்ஷ்மி, ஹாய் பாட்டி. ரிஷி ப்ரோ வந்தாச்சு. இனிமே அவ்வளவுதான். லீவ் இட் நவ். இவருக்கு தான் உரிமை இருக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன உரிமை இருக்கு? லக்ஷ்மி மேல உரிமை இருக்கு, வேற என்ன? அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆ? என்ன? இல்ல இல்ல, இருக்கு, உரிமை இருக்கு. ஆனா அப்ப விஷயம் முடிஞ்சது. விஷயம் முடிஞ்சது, சாப்பிடலாம். வாங்க ரிஷி அண்ணா, உங்களுக்கு பிடிச்சதுதான் லக்ஷ்மி அண்ணி இங்க செஞ்சிருக்காங்க. உங்க அப்பாவுக்கு சாப்பிடுங்க, பிடிச்ச வாங்க. டிஷ் உங்களுக்கு செஞ்சிருக்கா. ஆமா ஆமாப்பா, சீக்கிரமா கைய கழுவிட்டு வந்து உட்காரு. நீ வந்தாதான் இந்த டிஷ் எனக்கு கொடுப்பாலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா ப்ளீஸ். நான் சாப்பிட போறதில்ல. ஏன் சாப்பிட மாட்ட? என்ன ஃபாஸ்டிங் இருக்கு? என்னது? ஃபாஸ்ட் விரதம் இருக்கிறத சொல்றியா? அடடே. ஓஹோ. ப்ரோ, நோ வண்டர். லக்ஷ்மிக்கு முழு உரிமையும் இருக்கு. ஓ சோ கியூட். ஹவுஸ் பர்ஃபெக்ட். ரிஷி அண்ணன் லக்ஷ்மி அண்ணியோட லாங் லைஃப்காக விரதம் இருக்கிறாரா? வாவ். இப்ப வரைக்கும் நம்மளோட ஃபேமிலில எந்த ஹஸ்பண்டும் எந்த ஒய்ஃப்காகவும் விரதம் இருந்ததே இல்லல்ல. ஆதாரம் எதுக்கு? இதோ இங்கே உட்காந்துருக்கானே. உருளைக்கிழங்க சாப்பிடறதுக்கு இவன் என்னால அலையறான் பாருங்க. அம்மா, ஆஹா. என்ன, நான் ஃபாஸ்டிங் இருக்கேன். என்னது?
ஃபாஸ்ட் விரதம் இருக்கிறத சொல்றியா? நீ எனக்காக தான் பிறந்திருக்க, எனக்கு மட்டும்தான். லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்னாச்சு? லாக் பண்ணிருக்கீங்க, மச்சான ஹர்ட் பண்றீங்க பாத்தீங்களா? இதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா? இங்க பாருங்க, நான் பாக்குறதுக்கு தான் ஸ்ட்ராங், ஆனா என் ஹார்ட் ரொம்ப வீக். எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க லக்ஷ்மி. ப்ளீஸ், நீங்க நார்மலா இருக்கன்னு என்கிட்ட சொன்னா மட்டும் போதும். ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே ஓகே, நான் வெயிட் பண்றேன். திரும்ப கேட்கணுமா? என்ன என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல. ஒன்னும் ஆகலையா? கண்ணில் கண்ணீரோட அங்க இருந்து ஓடி வந்தீங்க, டோரையும் லாக் பண்ணிட்டீங்க. ஒன்னும் இல்லைன்னு சொன்னா நம்பிடுவேனா? லக்ஷ்மி, நீங்க என்கிட்ட சொல்லலாம். நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இல்ல. யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்களா? அப்போ எதுக்கு அழறீங்க? இது கண்ணீரோட விசேஷமே இதுதான். சந்தோஷத்திலயும் வரும், வருத்தத்திலயும் வரும். பாக்குறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். சுத்தி வளைக்காதீங்க லக்ஷ்மி, நீங்க என்கிட்ட சொல்லலாம். Tell me what happened. மனசு சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. உனக்கு தெரியுமா, எங்க அம்மா எல்லா வருஷமும் இந்த விரதம் இருப்பாங்க. அம்மா கூடவே சேர்ந்து எங்க அப்பாவும் இந்த விரதம் இருப்பாரு. ஊர்க்காரங்க எல்லாருமே அவர் கிண்டல் பண்ணுவாங்க. ஆம்பளையா இருந்துட்டு நீ எதுக்காக விரதம் இருக்கேன்னு அவர்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு அவர் எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவ விரதம் இருக்கா, இவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஏன் இருக்க கூடாது, என் மனைவி நல்லா இருக்கணும்னா நானும் விரதம் இருப்பேன்னு அடிச்சு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு எங்க அப்பா எங்க அம்மாவை நேசிச்சாரு. அவரு போனதுக்கு அப்புறம் தன்னோட மனைவிக்காக ஒரு கணவன் விரதம் இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனா ரிஷி எனக்காக இந்த விரதம் இருக்கான். என்னோட அப்பாவை இவன் ஞாபகப்படுத்திட்டான். எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறான்னு பாரு. எனக்காக விரதம் இருக்கானா? இதுல இருந்து என்ன தெரியுது? நான் இல்லாம அவன் இருக்க விரும்பல. நான் அதிக நாள் வாழணுங்கிறதுக்காக தானே ரிஷி இந்த விரதம் இருக்கான். ஆஃப் கோர்ஸ், என்னையே அழ வச்சிட்டீங்க. யா, ஆஃப் கோர்ஸ், உங்களுக்காக தானே விரதம் இருக்காரு. ஏன் இருக்க கூடாது? அவர் ஒரு லவ்லி பர்சன். நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ. எனக்கு இப்படி ஒரு கணவன் கிடைச்சதுக்கு. வணக்கம் நீலம் மேடம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணிருக்கீங்க. அது என்னன்னா, என் பையனோட மனைவி, என் மருமக லக்ஷ்மி, அவளை அங்க அனுப்பி வைக்கிறேன். விரதத்துக்கு பரிசு கொடுக்க போறீங்களா? ஆமா, 2 பேரையும் அங்க அனுப்பி வைக்கிறேன். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு செகண்ட் கால் வருது. பசங்க அங்க சீக்கிரம் வந்துருவாங்க. தேங்க்யூ. கிரண் சிங் பேதி. கிரண்னு சொன்னா கூட போதும், என்னால புரிஞ்சுக்க முடியும். அதுவும் என் பேர் தான். எப்படி இருக்க? ஆஸ் யூஷுவல் லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லது, அப்படியே லைஃப் போயிட்டே இருக்கட்டும். நின்னுட்டா அப்புறம் லைஃப் இருக்காது. வெரி ட்ரூ. நான் விஷ் பண்றதுக்காக தான் கால் பண்ணேன். விரதத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆனா நீ வருவல, ஈவினிங் பூஜை இருக்கு. நீலம், விரதம் இருக்கிறவங்க தான் பூஜை செய்வாங்க. நான் இங்க எந்த விரதமும் இருக்கல. ரீசன்ஸ் உனக்கே தெரியும். எஸ், ஐ நோ. ஆக்சுவலி நான் ஏன் உன்னை கூப்பிட்டேன்னா, பூஜையை சாக்கா வச்சு நாம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உன்கிட்ட அவ்வளவு டைம் இருக்கா? இப்போ உனக்கு போன் அடிச்சப்ப உன் போன் பிஸியா இருந்தது. நீ வேற ஒரு கால்ல இருந்திருக்க. அதுவா? அது நான் ஜுவல்லரி ஷாப் ஓனர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு விரதம் இருக்குல்ல, லக்ஷ்மியும் ரிஷியும் ஷாப்பிங் பண்ண அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். கிரண், உனக்கே தெரியும் இது வெறும் 1 வருஷத்துக்கு மட்டும்தான். யா, ஐ நோ அண்ட் ஐ ட்ரஸ்ட் யூ. தேங்க்யூ. சரி, நாம அப்புறம் மீட் பண்ணலாம். யா, see you, bye. பாய். நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்களா? இல்ல, நீங்க இல்ல லக்ஷ்மி, நாங்க தான். நாங்க கொடுத்து வச்சிருக்கிறதால தான் நீங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு அதை சொன்னாலும் புரியாது. இது உண்மை கிடையாது.
உண்மை என்னன்னா ரிஷிக்கு எந்த பொண்ணு வேணாலும் கிடைச்சிருப்பா. அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்கே. ஆனா எங்க கிட்ட எதுவுமே கிடையாது. ஆர் யூ மேட்? எனக்குன்னு அம்மா அப்பா கூட இல்ல. ஆனா ரிஷியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே கிடைச்சிட்டாங்க. என் மேல அன்பை மட்டுமே காட்டுற ஒரு நல்ல கணவன், ஒரு உண்மையான குடும்பம், உன்னை மாதிரி குறும்புக்கார தம்பி, அதோட 2-3 சிஸ்டர்ஸ், பாட்டி, அம்மா, அப்புறம் அப்பா. எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. அப்ப நான் தானே கொடுத்து வச்ச பொண்ணு. நீயா? நீ எப்போ இங்க வந்த? இப்பதான். ஓட்டு கேட்டுட்டு இருந்தியா என்ன? லக்ஷ்மி இங்க பாரு, இதுக்கு முன்னாடியும் நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன், தயவு செஞ்சு என்ன பாராட்டாத. என்ன நீ? நான் ஒன்னும் உன்னை பாராட்டவே இல்லையே. சொல்ல போனா நான் என்னையே தான் பாராட்டிட்டு இருந்தேன். என்ன? லக்ஷ்மி இங்க பாரு, ஒரு விஷயத்தை எப்பவும் மறக்காத ப்ளீஸ். நாம இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரி ஒருவேளை ஃபியூச்சர்ல எல்லாமே போகலாம். அதாவது நம்ம ரிலேஷன்ல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நீ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவ. என்ன நீ ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? அதுவும் இன்னைக்கு பேசுற? நான் ரிஷி ப்ரோ, லக்ஷ்மி, நான் கிளம்புறேன். ஓகே? இங்க பாரு லக்ஷ்மி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இல்ல எனக்கு எதுவும் புரிஞ்சுக்க வேண்டாம். இதெல்லாம் நீ என்கிட்ட பேசாத. லக்ஷ்மி, ஹாய் மாம், நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு குக் பண்றேன். எது வேணா பரவாயில்ல. என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீலம் கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க? டாட பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல டேட பத்தி நாங்க எதுவும் பேசல. அப்ப இந்த அழகான முகம் ஏன் சோகமா இருக்கு? ஒரு பக்கம் நீலம் என்ன சொல்றான்னா, லக்ஷ்மி இன்னும் 1 வருஷம் தான் இருப்பாளாம். ஆனா அதே நேரம் அவ ரிஷி கூட இந்த விரதத்துக்காக ஜுவல்லரி ஷாப்க்கு 2 பேரையும் அனுப்புறா. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. இந்த விரதத்துக்காக என்ன செய்யணுமோ அதை தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க எதுவும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. இத பாரு, எனக்கும் தெரியுது நீலம் தன்னுடைய மாமியார் கடமையை தான் செய்றா. சரி, இதுல என்ன பிரச்சனை? பிரச்சனை இப்ப வராது. ஆனா ரிஷி இந்த மாதிரி லக்ஷ்மி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சா அப்ப பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அங்க பாரு, அவ எதுவும் சாப்பிடாம பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்துட்டு இருக்கா. அவ கொஞ்சம் பலவீனமாயிடுவா, அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டா. அப்ப இந்த விஷயம் ரிஷிய கொஞ்சம் பாதிக்கலாம். ரிஷியோட மனசுல மைண்ட்ல லக்ஷ்மி இருக்கவே கூடாது. அவளை பத்தி கவலைப்படவும் கூடாது. அவன் மனசுல மைண்ட்ல நீ மட்டும்தான் இருக்கணும். ஒன்லி யூ. உன்னோட பேச்சு கேட்க நான் தயாராவே இல்ல. நீ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறுவ. என்ன நீ? நான் ஒன்னும் உன்கிட்ட உளரல. நான் சொல்றதை கேளு. நம்ம 2 பேருக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா கப்பல்ஸ்க்கும் கண்டிப்பா பிரச்சனை வரும். அண்ட் இன் கேஸ் ஃபியூச்சர்ல நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை வருதோ இல்லையோ, ஐ மே ஃபால் அவுட் ஆஃப் லவ். ஆனா நாம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். கண்டிப்பா இருப்போம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டா இல்லாம போனாலும் உனக்கு நான் கண்டிப்பா ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். ஐ ப்ராமிஸ். ஒருவேளை அப்போ உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இல்ல உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, வீடு, கரியர், பணம், அப்புறம் பன் பரோட்டா. பன் பரோட்டா உன்னோட ஃபேவரட்ல. உனக்கு எப்போ வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் அதை வாங்கிட்டு வரேன். இல்ல வேற ஏதாவது கேட்டா கூட நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். குலாப் ஜாமுனா இருந்தாலும் குலாப் ஜாமுன் உனக்கு பிடிக்கும்ல. ஒருவேளை அது கிடைக்கலனாலும் நான் அதை செய்யறதுக்கு கத்துக்கிறேன். ஆனா உனக்கு நான் வாங்கி தருவேன் ஒவ்வொரு பர்த்டேக்கும். அதுவும் மறக்காம. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. நீ கோவத்துல உன்னோட வாழ்க்கையில இருந்து என்ன தூக்கி போட்டுறாத. ப்ளீஸ். என்னாச்சு? உனக்கும் இந்த மாதிரிலாம் பேச வருமா? இந்த அளவுக்கு நீ என்ன விரும்புறியா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நீ எனக்கு இப்படிதான் தைரியம் கொடுத்த. உன்னோட அன்பை என்கிட்ட வெளிப்படுத்தின. என் மேல நிறையவே அக்கறை காட்டின. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் உன்னுடைய வார்த்தைகள் பல விஷயத்த சொல்லுது. உனக்கு என் மேல அதிக அளவு அக்கறை இருக்கு. என்னை பத்தி நீ நிறையவே யோசிக்கிற. அக்கறை இருக்குதா? ஆனா
நான் இதை ரியலைஸே பண்ணல. ஐ மீன் நான் எப்போ உனக்காக எனக்காக நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறியா? என்னை இந்த அளவுக்கு கேர் பண்ற? அவன் அவளை கேர் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அவன் எவ்வளவு சென்சிட்டிவ்னு உனக்கே தெரியும். அவன் மனசுல எதுவும் கிடையாது. அதிக நேரம் அவன் லக்ஷ்மி கூட ஸ்பெண்ட் பண்ணான்னு வையேன், அவன் எப்ப லக்ஷ்மி பக்கம் சாஞ்சான்னு அவனுக்கே தெரியாம Come on, போய். Mom. இத பாரு, நான் உன்னுடைய அம்மா, அதான் கவலைப்படுறேன். ரிஷி வேற மாதிரி மாறுறதுக்குள்ள ரிஷி உன்னை அதிகமா கேர் பண்ணணும், உன் மேல அக்கறை காட்டுற மாதிரி நீ தான் பாத்துக்கணும். லக்ஷ்மி மாதிரி பொண்ணுங்களை உனக்கு சரியா தெரியாது. உனக்கு இந்த நகை பணம்லாம் தேவையில்லை, ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நீ இதெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா லக்ஷ்மி மாதிரி பொண்ணுங்க ஏழை வீட்ல இருந்து அம்மா, அந்த வந்து லக்ஷ்மி ஏழை கிடையாது. அவ மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்தவ, அவ்வளவுதான். மிடில் கிளாஸ் இன்னும் மோசம். குறைவா கிடைச்சா அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அவளுக்கு தான் இதெல்லாம் தேவை, நகை நட்டு இதெல்லாம். இன்னைக்கு ரிஷி அது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க போறான். அவ கண்டிப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவா, ஏன்னா எல்லாம் கிடைக்குதே. அப்புறம் ரிஷிக்காக அவ என்ன வேணா பண்ணுவா. ரிஷியும் அவளை லைக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ரிஷி, நான் ஜுவல்லரி ஷாப்ல பேசிட்டேன், அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நீ ஷாப்பிங் பண்ண லக்ஷ்மி அங்க கூட்டிட்டு போ. அங்க லக்ஷ்மி நகைய வாங்க போவா. ஆனா நீங்க தனியா இருந்து ரிஷிக்காக விரதம் இருந்து சாவ. இந்த விரதத்தால என்ன லாபம்? நீ யாருக்காக விரதத்தை இருக்கியோ அவன் உன்னை பத்தி நினைச்சு கூட பார்க்கல, வேற எங்கேயோ இருக்கான். என்னாச்சு? ரெண்டு பேரும் ஏன் என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணு இல்ல. அது ஜுவல்லரி ஷாப்க்கு எதுக்கு மாம் போகணும்? ஜுவல்லரி ஷாப்க்கு எதுக்கு போவோம் ரிஷி? ஆனா எனக்கு எதுவுமே வேண்டாமா என்கிட்ட. லக்ஷ்மி, இதுதான் எங்க பாரம்பரியம். விரதத்தன்னைக்கு புருஷன் பொண்டாட்டிக்கு கிஃப்ட் கொடுக்கணும். ரிஷி லக்ஷ்மிக்கு எந்த கிஃப்டும் கொடுக்க மாட்டான். ரிஷி எனக்கு கிஃப்ட கொடுத்துட்டாரு. என்னது? அவரு எனக்காக விரதம் இருக்காரு. சரி, அது சரியான முறை கிடையாது. அது இவனோட இஷ்டம் தானே, ஹிஸ் விஷ். நீ கிஃப்ட கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும், ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஓகே நாங்க போயிட்டு வரோம். ஆனா அம்மா, அது இப்போ ஜுவல்லரி ஷாப்புக்கு எதுக்கு போகணும்? ஏன் சொல்றேன்னா, ரிஷிக்கு ஜுவல்லரி ஷாப் எல்லாம் பிடிக்காது. அதாவது ஜென்ஸுக்கே பிடிக்காதுல்ல. ஐ மீன், நான் என்ன சொல்ல வரேன்னா, ரிஷி தான் விரதம் இருக்கார் இல்லையா? ஜுவல்லரி ஷாப்புக்கு போனா பாவம் ரொம்ப டயர்ட் ஆயிடும். அதோட நான் வேண்டாமே. அவரு வெயில்ல வந்தாருன்னா அவருக்கு டயர்ட் ஆயிடும். அது எனக்கு விரதம்லாம் இருந்து பழக்கம் இருக்கு. சின்ன வயசுல அம்மனுக்கெல்லாம் விரதம் இருந்திருக்கேன். இன்னும் நிறைய விரதம்லாம் இருந்திருக்கேன். அதுல தண்ணி எல்லாம் குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒருவேளை நாங்க சாப்பிடுவோம், பழங்கள்லாம் கூட சாப்பிடுவோம். ஆனா ரிஷி முதல் முறையா இந்த விரதம் இருக்காரு இல்லையா, அவரு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். ரிஷி, நீங்க என்ன சொன்னாலும் ஓகே மாம். ஓகே, அப்படின்னா நான் வேற ஏதாவது யோசிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. வாட்? உனக்கு என்ன பத்தி கவலையே இல்ல ரிஷி? என்னாச்சு? என்னாச்சா? நான் உனக்காக விரதம் இருக்கேன் ரிஷி. உனக்காக கடுமையான விரதம் இருக்கேன். யூ நோ, அம்மா முதல் தடவை ஃபாஸ்டிங் இருந்தப்போ அப்போ டாட் gift வாங்கி கொடுத்தாராம். ஆனா நீ எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிற கஞ்ச பையனா இருக்க. ஓகே, நீ நாளைக்கு என் கூட வா. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி தரேன். நாளைக்கா? ஆனா இந்த விரதம் இன்னைக்கு தானே இருக்கேன். மலிஷ்கா, நான் எக்காரணத்தை கொண்டு இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. உனக்கு தான் தெரியும்ல. ரியலி? உனக்காக நான் இவ்ளோ பெரிய விரதத்தை இங்க இருக்கும்போது நீ எனக்காக இங்க வருவான்னு நினைச்சேன். ஓகே, ஐ அம் கமிங். Thank you, thank you, thank you. I love you so much, baby. மாம், நான் அர்ஜென்ட்டா இப்போ ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும். ஒரு சின்ன மீட்டிங். அது நான் போகாம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா. நீ கவலைப்படாத. ஆஃபீஸில் தான் மீட்டிங். அது ஏசி கேபின் இருக்கும். ஸோ நான் டயர்ட் ஆக மாட்டேன். நான் இப்போ போட்டுமா மாம்? இப்போ உன்னை தடுக்கவும் முடியாது. போயிட்டு வா, ஆனா பூஜைக்கு சாயங்காலம் சீக்கிரம் வந்துடு. விரத பூஜைக்காக கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீயே கொஞ்ச நேரத்துல ரெடியாகி கீழே வந்துடு. தட்டை கண்டிப்பா எடுத்துட்டு வா. ரிஷி எனக்காக விரதம் இருக்கான். நீ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடு. ஐ வில் பி தேர். அத்தை, ஓகே அது பாத்துக்கலாம். உங்களை என்னாச்சு தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ரிஷி என்ன லக்ஷ்மிக்காக விரதம் இருக்கானா? ரிஷி லக்ஷ்மிக்காக இல்ல, மலிஷ்காக்காக தான் விரதம் இருக்கிறான், தெரியும். ரிஷி எனக்காக விரதம் இருக்கான். நீ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடு. ஐ வில் பி தேர். அத்தை, ஓகே அது பாத்துக்கலாம். உங்களை என்னாச்சு தேடிக்கிட்டு இருக்கேன்
தெரியுமா ரிஷி என்ன லக்ஷ்மிக்காக விரதம் இருக்கானா? ரிஷி லக்ஷ்மிக்காக இல்ல மலிஷ்காக்காக தான் விரதம் இருக்கிறான் தெரியும். என்ன? மலிஷ்காவே என்கிட்ட சொன்னா. ரிஷி மலிஷ்கா வீட்டுக்கு போனா இல்லையா, அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது மலிஷ்கா விரதம் இருக்கானா. அதுக்காக இவனும் விரதம் இருக்கிறதா டிசைட் பண்ணிட்டான். சிம்பிள். வாவ். பட் ஒன் செகண்ட், இது இன்னொரு அதிர்ச்சி தானே. மலிஷ்காக்கு இதுலலாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. சரி, ரிஷி அண்ணாக்கு தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க, அவ நம்பினா, அவ்வளவுதான். அதே மாதிரி ஆக்சிடென்ட்டும் ஆச்சு, அவ பார்த்தா. ஆனா இது என்ன விரதம்லாம்? ஐ மீன் லாங் லைஃப்னா வாட் இஸ் திஸ்? இதுதான் காதல் சோனியா, காதல். ஒரு நாள் உனக்கும் ஆகும் பாரு, அன்னைக்கு இந்த விஷயம்லாம் உனக்கும் தெளிவா புரியும். ஒரு ஆளை அடையறதுக்காக நீ உன் அம்மா அப்பாவை கூட விட்டுட்டு போயிடுவ. அதே நேரத்துல அந்த ஆம்பளை வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணு இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சதுன்னு வை, நீ என்ன பண்ணுவன்னு உனக்கே தெரியும். அண்ட் திஸ் இஸ் லைஃப். நீ ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ, காதல் நல்லவனை கூட புரட்டி போட்டுரும். காதல்ல எல்லாரும் மாறி போயிடுவாங்க. அது இருக்கட்டும், பை த வே உனக்கு ஃபாஸ்டிங் கிடையாது, நீ போய் சாப்பிடு. நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். அதுவும் இல்லாம நான் எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும்? என் லைஃப்ல யார் இருக்கா? யாரும் இல்லையா? அப்ப ஏன் அடிக்கடி லேட்டா வர? என்ன நான் லேட்டா வரேனா? நான் என்னைக்கு லேட்டா வரேன்? கரெக்ட் டைமுக்கு தானே வரேன். ஃபைன். என்னைக்கு உண்மையை சொல்ற தைரியம் வருதோ அன்னைக்கு சொல்லிடு. என்ன முட்டாளாக்காத. எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரியா? ஓகே, பாய்.